ஹாய் அண்ட் ஹலோ என்ஜி கோல்டிஷன் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ரெட் ட்ரிங்க் தான். அந்த இந்த தடவை ரெட் ட்ரிங்க் பிடிக்க தான் போனோம். ரெட் ட்ரிங்க் சிகப்பு தொழில் ரொம்ப மோசம். ஏன்னா சிகப்பு அதிகம் கிடைக்கல. அதனால் எங்களுக்கு கிடைச்ச இந்த கசாடு மீன், சின்ன பாம்பு மீன், எல்லா மீனையும் நாங்கள் கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த தடவை தொழில் ரொம்ப மோசங்க. இது குறைஞ்ச இறால் தான் கிடச்சிது. ஆனால் இறால் ஒன்று ஃப்ரெஷ்னஸாக இருந்துச்சு. இது பாருங்கள், இந்த மீன் கூட இந்த மீன் கூட வங்கராசி மீனுன்னுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இறாலும் பாருங்கள், பளிச்சுன்னு சிகப்பு கலரில் இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சிகப்பு இறாலே தான் வீடியோ கவர் பண்ணோம். இது சின்ன சைஸு, இது பெரிய சைஸு எல்லாம் இருக்குது. இது பொடி சைஸ் பாருங்கள். இது கிலோ இவ்வளோ தான் போகும். இது மீன் எலிசுறா அப்படின்னு சொல்லலாம். இல்லை எலி சம்மந்தமான மீன். இது ஸ்நாக்ஸ் சம்மந்தமான மீன். ஏன்னா நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள். கையில் அள்ளி பார்க்குறோம், நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். இது கோழி தீவனத்துக்காக போகிற மீன். இல்லை அதையும் மிக்ஸ் பண்ணி ஐஸ் போட்டு எல்லாம் கிளியர் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா இது இந்த மீன் மட்டும் கருவாட்டுக்கு போகுமோ. ஏன்னா கொஞ்சம் மீனோட வாயுலாம் வித்தியாசமாக இருக்கு பாருங்கள். ஹோல் சைஸில் சாதாரணமாக எல்லா வாயும் பெருசாக இருக்கும். இது ஹோல் சைஸில் இருக்குது. இந்த மீன் பார்த்தா கண்ணை பிடிச்சி தூக்கி போடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இருக்கு பாருங்கள், தலைமையில் ஒரு மாதிரி ஹிட் பண்ணி இருக்கு பாருங்கள். ஒன்று அந்த கையை வச்சு பாருங்க. அது பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த மீன் தான் கிடச்சிது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 300 மாறு 400 மாறு, அதாவது 300 பாகம் மீட்ரு கணக்கு, நாட்டிகள் மைல் கணக்கெலாம் உண்டு. ஏன்னா அந்த இடத்துல தான் இந்த ரெட் ட்ரிங்க் படும். சாதாரணமாக கரைக்கூடி இந்த ரெட் ட்ரிங்க் படவே படாது. ஏன்னா மீன் கிடைக்காது இந்த இறால். ஏன்னா ஆழ்கடலில் மட்டும்தான் இந்த ரெட் ட்ரிங்க் கிடைக்கும். ஏன்னா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்கல்ல, அதனால் இது ரேட்டு 250, 30 அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கோம். அதிகப்படியான போட்டு அதாவது தடைச்சவலை ரொம்ப ஆழ்கடல்னு போவாங்க. அதுக்கு கிட்டக்க இந்த 300 தொழில் இறால் ட்ரிங்க்னு சொல்லிட்டு அது தொழில் பார்க்க போவாங்க. அதுக்காக தான் கேட்குது. நீங்கள் பிடிச்சிருந்தா சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், அதெல்லாம் முடிச்சுட்டு கிளியர் பண்ணிவிட்டு ஐஸ் பாக்ஸில் ஐஸ் பேக்கிங் எவ்வளோ கிளியராக பண்ணுறாங்க பாருங்கள். ஏன்னா ஐஸை போட்டு பேக் பண்ணிடுவாங்க. அதோட முடிஞ்சுது. தேங்க்யூ.